மச்சான் மச்சான் சொல்கிறா மச்சி, இன்னைக்கு நைட் ஒரு ட்ரெண்ட் ஆகிற மாதிரி ஒரு கண்டென்ட்டை பிடிக்கிறோம்டா. இருக்கிற 110 சப்ஸ்கிரைபரை வச்சு நம்ம ட்ரெண்ட் ஆகிடுவோமாடா? அதெல்லாம் ஆகிடலாம் மச்சி. சரி, ஏதாவது கண்டென்ட் யோசிச்சியா? அதெல்லாம் யோசிச்சேன்டா. வரப்போ 4 படம் பார்த்துட்டு வந்தேன் ரெஃபரன்ஸ்க்கு. டேய், நமக்கு சொந்தமாக யோசிக்கிற ஐடியாவே இல்லையாடா? உங்ககிட்ட எதனா ஐடியா இருக்கா? இல்லை. இல்லை மூடிட்டு வா. ஜார்ஜ், என்னடா தேடிட்டே இருக்க? இருடா. பாலே ஜார்ஜ், பாலே. டேய் கோபால், மெல்லடிக்கிறாங்க பாரு, யாருன்னு பாரு. வாங்கடா, ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டீங்க. பால், உங்கள் அப்பன் தான் பஸ் விட்றான், அதான் சீக்கிரம் வந்துட்டோம். எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். வணக்கம் பால். பாலு, ஜார்ஜ் தான் கண்டென்ட் வச்சுருக்கான். நானே இப்போ தான் வந்தேன். ஏன்ட்ட கேட்குற? எங்கள்கிட்ட எந்த ஐடியாவுமே இல்லை. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? வாங்கடா. என்னடா ஒரு ரூம்மேட்ஸ் யாரையும் காணோம்? எல்லாம் செம்லிவுக்கு ஊருக்கு போயிருக்கானுங்கடா. ரொம்ப நல்லதாக போச்சு. இருந்தும் ஒரு யூஸும் இல்லை. அவனுக்கு மேலே உனக்குடா எவ்வளோ காண்டு? அது அப்புறம் சொல்கிறேன்டா. சரி, கண்டென்ட் ஏதாவது ரெடி பண்ணியா? அதெல்லாம் பக்காவாக இருக்குது. ப்ராப்பர்ட்டியோடு அங்கே பாரு. ஓகேவாடா, ரோல் பண்ணிடலாமா? இது எல்லாம் ஓகே தான்டா. இது பேர் என்ன ஃபஸ்ட்டு? ஏய் சூப்பர்ரா. எங்கே பிடிச்ச இந்த பேரை? டேய் சொல்கிறத கேள்றா. டேய் கம்னுரண்டா, நடுவில் எதுவும் பேச தொலையாத. ஜார்ஜ் நீ சொல்கிறா. மெரிபான்றவ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இங்கே இருந்த ஒரு கிறிஸ்டியன் பொண்ணு. டெய்லி சர்ச்சுக்கு போயிட்டு ப்ரே பண்ணுவாள். ஒரு நாள் எப்போதும் போல் பக்கத்தில் இருக்க குளத்துக்கு போய் மீனுக்கு தீனி போட்டுட்டு இருக்கப்போ அவளை பின்னாடி இருந்து யாரோ தள்ளி விட்டுட்டாங்க. அவளும் செத்துட்டான். அப்புறம் அந்த பக்கம் யாரும் போனாலும் அவங்கக்கிட்ட யார் அவளை கொன்னான்னு கேட்பான். அப்படி சொல்லலைன்னா அவங்களை கொன்னுடுவா. அன்னிலேருந்து இப்போ வரைக்கும் யாருன்னா ஊர் சொல்கிற ரத்தம் விட்டு எனக்கு ஒன்று கொன்னவங்க யாருன்னு தெரியும்னு சொன்னால் அப்படி சொல்கிறவங்க முன்னாடி வந்து அந்த ஆத்மா வந்து நிற்கும் அப்படின்னு இந்த ஊரில் நம்பப்படுது. இப்படி ஒரு கதை ரொம்ப நாளாக இந்த ஊரில் பேசிகிட்டு இருக்காங்க. அவளை தள்ளி விட்டு கொண்டவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவள் இருக்கா. அவள் கொலை பற்றி சம்மந்தப்பட்டு யாருன்னா பேசினா அவள் வரதா சொல்லிகிட்டு இருக்காங்க. இவன் என்னடா என்னென்னமா சொல்கிறான்? ஏண்டா உண்மையிலே அந்த பேயை நம்ம கூப்பிட போகிற மாட்டோம் சுந்தரு? ஆமாம், கூப்பிட்டு நலங்க வைக்க போகிறோம். சும்மாரா சிரிப்பு காட்டாமல். டேய் கொஞ்சமாவது கம்முனுருங்கடா. நானே ஏதோ ஃப்ளோவில் அடிச்சு விட்டுட்ருக்கேன். கொஞ்சமாவது மூஞ்ச பயப்படுற மாதிரி வச்சுக்கோங்கடா. டேய் பாலு, இது ஓகே, அப்படியே வச்சுக்க மூஞ்ச.
மச்சான் இவன் மூஞ்ச பார்த்தாலே சிரிப்பு தாண்டா வருது. மச்சான் பால் கொடுத்த காசோட அதிகமாகவே நடிக்கிறான்டா. மச்சான் ஜார்ஜ் டென்ஷன் ஆகிறான், சும்மா இரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? மெரிபா, நீ இங்கே இருக்கன்னு நாங்கள் நம்புகிறோம். உங்ககிட்ட பேசணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். ஷோ யுவர் செல்ஃப் மெரிபா. மெரிபா, உன்னை யார் கொண்டான்னு எங்களுக்கு தெரியும். நான் உண்மையாக தான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மெரிபாவோட ட்ரஸ்ட்டை கெயின் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம கோபால் அவன் பிளட்டால் அந்த கேண்டிலை அணைப்பான். ஏய், இவன் இதெல்லாம் சொல்லவே இல்லை. இந்த வேற ஓ நெகட்டிவ்டா, ரேர் பிளட் குரூப்டா. ஏய், இவனை வச்சு ஊறுகாய் கூட போட முடியாது. இவனை வச்சுட்டு ஏதேதோ கேட்டுட்ருக்க. உனக்கு கொடுன்னு சொன்னால் கொடுத்துருவியா? டேய் கேட்டுருச்சு. நீங்களாம் ஒன்று கொடுக்க தேவையில்ல, நானே கொடுத்துக்கிறேன். டேய், மேட்ச் பேக் சாக்டரை கொடுத்தேன். டக்குன்னு ஆன் பண்ணுங்கடா. நான் வீடியோ பாஸ் பண்ணிட்டு வரத்துக்குள்ள ஆன் பண்ணுங்கடா. அதுவாக இருந்த மாதிரி இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், கேண்டில் தானாகவே எரியுது. மெரிபா இங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். நான் பற்ற வைக்கவே இல்லைடா. டேய், இதெல்லாம் பால் தாண்டா பயப்படுவான். என்கிட்ட போய் கதை சொல்லிட்டு இருக்கிறா. டேய், சைலண்டாகவே இருக்க மாட்டீங்களாடா? நானே தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்குடா வந்தீங்கலாம்? பாலே, அவ்வளோதான் உனக்கு இதுமாதிரி சிரிச்சின்னா. டேய், வீடியோ ஆன் பண்ண போகிறேன், எல்லாம் ஒழுங்காக இருந்துக்கோங்க. டேய் பாலே, நான் ஆர்டர் போட்ட? இல்லை மச்சான், நான் டயட்டில் இருக்கேன். சும்மா தான் கேட்டேன், இரு நானே பார்த்துட்டு வரேன். டேய், எங்கடா போனீங்க எல்லாம்? சுந்தரு, தேவா, எங்கடா போனீங்க? டேய் பாலே, என்னடா ஆச்சு? கீழே வந்து கிடக்குற. டேய் எந்திரா. சீக்கிரம் வாடா. சீக்கிரம். கீழே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க தனியா? டே மச்சான், டே என்னடா வீடு பூட்டி இருக்கு? ஹலோ டே மச்சான், எங்கடா? நாங்கள் வெளில தாண்டா நிற்கிறோம். ஹலோ டேய், ஹலோ டேய், ஒன்றுமே கேட்கலடா. டே ஒரே ஏர் சவுண்டாக கேட்குதுடா. டே மச்சான், என்ன 9 மணிக்கு பிளான் கேன்சல்னு சொல்லிட்டு 10 மணிக்கு வர சொன்னேன். இப்போ என்னடா, வரனா இல்லையாம்மா? தெரிலடா, ஏதோ ஆளோட வெளியே போயிட்டான்னு நினைக்கிறேன், வீட்டை பூட்டிட்டு. இல்லைடா பையன். எங்கள் அம்மா அப்போவே சொல்லுச்சு, கருப்பு சட்டை போட்டு வந்தால் எதுவும் ஒன்றும் விளங்காதுன்னு. ஆமாம், காவி கலர் சட்டை போட்டால் மட்டும் விளங்கியிருக்கோம். கையறா, வண்டி எடு போனா. நம்மளை வர சொல்லிட்டு அவன் ஆளோட ஓடிட்டான் பாரு.